නව අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණය புதிய கல்வி மறுசீரமைப்பை 2025ஆம் ஆண்டு அவசரமாக அமல்படுத்த சென்றார்கள். மொழியில் பிரச்சினை காரணமாக நாட்டில் அது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இப்போது அது மறந்து போய்விட்டது. ஆனால் 2027ஆம் ஆண்டு மீண்டும் அமல்படுத்த முயலும்போது பிரச்சினை மேலெழும்பும். தற்போது முதலாம் ஆண்டில் மறுசீரமைப்பு அமல்படுத்தப்படுகின்றது. 2027ஆம் ஆண்டு அடுத்த கட்டத்தை முன்னெடுப்பீர்களா? ஆசிரியர்களை பயிற்றுவித்து வருகின்றீர்களா? பயிற்சிகளுக்கு மாகாண கல்வி அலுவலகங்களுக்கு பணம் அனுப்பப்பட்டுள்ளதா? புத்தகங்கள் சரியாக அச்சிடப்பட்டு பிரச்சினை தீர்க்கப்பட்டுள்ளதா? இல்லை என்றால் டிசம்பர் ஜனவரியில் அச்சிடச் சென்று மீண்டும் இதுபோன்ற பிரச்சினை வருமா என்ற சந்தேகம் பெற்றோர் மத்தியில் உள்ளது. 2027ஆம் ஆண்டு 6ஆம் தரத்தில் இதனை அமல்படுத்த சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2026ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாம் தர மறுசீரமைப்பு வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. 2027ஆம் ஆண்டுக்கு செயல்பாட்டு புத்தகங்களை அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 2027ஆம் ஆண்டுக்கு 6ஆம் தர மறுசீரமைப்புக்காக சகல மொடியூல்களும் மறுசீரமைக்கப்பட்டு விடயதனங்களுக்கு அமைய குழுக்களை அமைத்து மீளாய்வு செய்து ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை கலந்துரையாடி முழுமை பெற்றுள்ளது. இந்த மாதத்திற்குள் அச்சிடுவதற்காக அவை அனுப்பப்படும். ஜூன் மாதம் 6ஆம் தரத்திற்கான ஆசிரியர் பயிற்சி நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்படும். இதற்கு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ආරම්භ කරන්න සැලසුම් කරලා තියෙන ඒ සඳහා මුදල් වෙන් කරලා තියෙනවා. කතානායකතුමා නිල නිවසේ නැත්තම් சபாநாயகர் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இல்லாவிட்டால் ஏன் அவரின் பேரில் 7 பேருக்கான நியமனங்கள் வெளியிடப்பட்டன? මොකද්ද පුතුමාලා ගන්න පියවර කියේ? කවුරුවත් පුද්ගලික පරිහරණයට පාවිච්චි කරන්නේ නැහැ මේ වෙලාවේ. யாரும் இந்த சந்தர்ப்பத்தில் அதனை தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்வதில்லை. எனினும் உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்துக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் அந்த உத்தியோகபூர்வ இல்லங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கூட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. உதாரணமாக நேற்றிரவு மாலைத்தீவு ஜனாதிபதியின் ராபோசன விருந்துபசாரத்திற்காக ஜனாதிபதி உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் பயன்படுத்தப்பட்டது. அதேபோன்று அலரி மாளிகையும் சபாநாயகர் வாசஸ்தலத்தையும் நாம் பயன்படுத்துவோம். அதன் பாவனைக்காக பணிக்குழாம் ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அனுமதித்த பணிக்குழாமை விட குறைந்தளவு பணிக்குழாமினரை இதற்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். අඩු ප්‍රමාණයකින් තමයි ඒක කරගෙන යන්නේ. අපි රජයේ හරියට ප්‍රතිපත්තිමය තීන්දුවක් අරගෙන තිබෙනවා. உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்துவதில்லை என அரசாங்கம் கொள்கை ரீதியில் தீர்மானித்துள்ளது. அமைச்சர்கள் தமது உத்தியோகபூர்வ இல்லங்களை கைவிட்டுள்ளனர். எனினும் அதனை சரியான பயன்பாட்டுக்கு ஈடுபடுத்தும் வரை பராமரிக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் சில மேல் நீதிமன்ற செயற்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. பொருளாதார செயற்பாடுகளுக்கு சில உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளன. அதுவரை அதனை பராமரிக்க வேண்டும். එහෙම නැතුව එතුමා එක නිවාසයක ඉන්නවා තව නිවාසයක ඉන්නවා කියන එක නෙමෙයි. ඒ නිසා වැරදිට අර්ථයක් ගන්න එපා.